पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமகா. அன்பர்களே, ஓம் நமோ வெங்கடேசாய. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 389வது திருநாமத்தை அனுபவிப்போம். பாணபாகு விதாரன் என்கிறார் நாரதர் இந்த திருநாமத்தை. பக்தர்களுக்கு, தன்னுடைய அன்பர்களுக்கு பகவான் உபாயம் சொல்லிக் கொடுப்பான். சுபத்ரையே அர்ஜுனனை கடத்துவளாக ஏற்பாடு செய்து, எதுகுலத்துக்கும் குருகுலத்துக்கும் ஆணவ சண்டை வராமல் செய்து, ஒற்றருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் செய்து, அர்ஜுனன் விரும்பிய சுபத்ரையை அர்ஜுனனும், சுபத்ரையை விரும்பிய அர்ஜுனன் சுபத்ரையும் பெரும்படியாக செய்தான்னு சொன்னோம். போன வரலாறு, திருநாமத்தின் பின்னாடி ஒளிந்திருக்கிற வரலாறு. இப்படி ஆணை பெண்கள் கடத்துவது உண்டா? அதுவே கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது என்று அடுத்த அவர் திருநாமத்தை சொல்ல போகிறார். பாணன் ஒருத்தர் தான், பாணாசுரன். இந்த பாணாசுரனுக்கு 1000 கைகள், நினைச்ச பொழுது வரும் 1000 கை. அப்ப ஆசைப்பட்டு சிவன் இருந்து வாங்கிட்டான் அந்த வரத்தை. அந்த 1000 கைகளால சிவனுக்கு பிரதோஷ கால நர்த்தனத்துல மிருதங்கம் தட்டுவான். அவர் எப்படி நடனம் ஆடுறார்? மானாரகம் மகதாம் மகோநட்டன். நடனம் ஆடுவர்களுக்கெல்லாம் சூப்பர், அவர் சூப்பர் பெயர். அப்பேற்பட்ட நடனம் ஆடக்கூடிய பரமசிவன் அவர் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய ஈவினிங் அஸ்தமன காலத்துல டான்ஸ் ஆடுவார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ பக்கவாத்தியத்துல மிருதங்கம் தட்டுறது இந்த பாணன். அதனால அவருக்கு வந்துட்டு அன்பு ஜாஸ்தி. 1000 கேரட்டப்பட்ட தட்டுவோம். அப்பேற்பட்ட பாணன் சிவபெருமான் தன் நண்பனாக அவனை வச்சிருந்தார். பாணனுடைய ஊருக்கே பார்வதியோடு வந்து தங்குவார். பாணனுடைய அப்பா மகாபலி. மகாபலி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? மகாபலி பரம விஷ்ணு பக்தன். அவருடைய பிள்ளை பாணன் சிவபக்தன். அவனுக்கு சிவன் தான் எல்லாம். காரணம் என்னன்னா, அப்பயே சொல்லிட்டாங்க பாருங்க, விஷ்ணுவை நம்பினா அவருக்குள்ள வாமன்னா வந்து சொத்தெல்லாம் பிடிக்கி ஜெயிலில் போட்டு போயிட்டாரியா. அது பேர் பரமசிவனை வழிபடியா அப்படி யாரோ சொல்லிட்டான். பரமசிவனை ஓகேன்னு விட்டான். பரமசிவன் அவனுக்கு 1000 மரமும் கொடுத்தார். அவருக்கு மயில் கொடி அவனுக்கு. அவன் சொன்னான், என்னோட சண்டை போடுறதுக்கு மனுஷியாலே இல்லை, கிடைக்கல சுவாமி. நான் ஒரு நாளைக்கு போர் அடிக்க இவ்வளோ பலம் கொடுத்துருக்கேன், 1000 கை கொடுத்துருக்கேன், என்னோட சண்டை போட யார் வரல, நீயாவது வரையான்னு கேட்டான். சில ஆளுக்கு இடம் கொடுத்தா இப்படிதான் ஆகும். பரமசிவன் நினச்சிட்டார், ஓ இவ்வளோ திமிரா அவனுக்கு, அந்த ஆள் சீக்கிரம் வரப்போகிறான்,
ஒரு நாளைக்கு உன்னுடைய தேர் துவயம் தானே விடும், அவன் வந்து சேர்ந்துவான்னு நினச்சி கூறிவிட்டார். அதனால எதிர்பார்க்கிறேன் வீரமாக இருந்தான் பாணன். அதே சமயத்தில் பாணனுக்கு ஒரு பெண் உஷான்னு பேர். அந்த உஷாவுக்கு திருமண வயசு வந்துடுத்து, சுயம்பரம் வைக்கணும் பாணன். அதற்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டா, ஒரு நாளைக்கு அவள் ஊருக்கு வந்து சோனிதபுரம்னு அவள் ஊருக்கு பேர். அங்கே கெஸ்டாக பார்வதியும் பரமேஸ்வரன் தங்கி இருந்த பொழுதும் அவர் நெருக்கமாக இருந்ததை பார்த்துட்டா. உடனே நகர்ந்து போனவளை பார்வதி கூப்பிட்டா, உன் மனசில் நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நாமும் எப்போ இப்படி நம்முடைய காதலரோட நெருக்கமாக இருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்றைக்கு இரவு உனக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவுல உனக்கு காதலன் தெரிவான், அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டான். அதே மாதிரி அன்று இரவு விடியற் காலையில் ஒரு கனவு கண்ட ஒரு அழகான ராஜகுமார். இவன் தான் உன்னுடைய கணவன் சொல்லிட்டாளே பார்வதி. தான் கண்ட கணவனை பற்றி ஒரு படம் அப்படியே வரைஞ்சி தன் தோழி சித்திரையே காட்ட கொடுத்தான். இதே மாதிரி எவந்த இளவரசருக்கானோ அவன் தான் என் கணவன், அவனை கண்டுபிடிக்கணும்னா. உடனே அவள் லைப்ரரியில் இருக்குது எல்லா இளவரசர்கள் படங்களும். அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா அது அனிருத்தன் மாதிரி இருந்தது, கிருஷ்ணனுடைய பேர். அதனால அனிருத்தன் தான் இது என்று தீர்மானிச்சா. ஐயோ, நான் சித்திரையில் கேட்கணும், உங்கள் அப்பா கொடுக்க மாட்டார் அனிருத்தனுக்கு ஒன்று, உங்கள் அப்பா தான் கிருஷ்ணனை கண்டா ஆகாதே. உஷா என்ன சொன்னா, அப்போ ஒன்று பண்ணி அனிருத்தனை கடத்திட்டு வந்துட்டோம். சித்திரலேக்காவுக்கு பல மந்திரங்களாக தெரியும். துவாரகையில் பள்ளி கொண்டிருந்த அனிருத்தனை அப்படியே கட்டிலோடு தூக்கிட்டு போய் நம்ம உஷாவின் அரண்மையில் வச்சுவிட்டான் அந்த புறத்தில். அவ்வளோதான், அங்கேயே அவர்களை திருமணம் அங்கேயே கொடுத்தணும். மெல்ல மெல்ல பாணன் காதில் வெட்டிடுது, யாரோ ஒரு இளைஞன் அந்த புறத்தில் தங்கியிருக்கான், உஷாவோடு நெருக்கமாக இருக்கான். உடனே வந்து பார்த்தா அங்கே உஷாவோட உட்காந்து செஸ் விளையாண்டுருக்கான் அனிருத்தன், கிருஷ்ணனுடைய பேரை. பிடியவனை அப்படின்னா அவன் அனிருத்தன் சண்டை போட்டு பார்த்தான். ஆனால் தன்னுடைய மாயையினால் பாம்புகளால் கயராக்கி பாம்புகளை அவனை கட்டி செல்ல வச்சுட்டான். இதே சமயம் துவாரகை முழுக்க தவிக்கிறாங்க, போனானே அனிருத்தன் எங்கன்னு தெரியல. 2 இரவு பள்ளி அறையில் கட்டிலப்படுதுன்னு இளவரசனை காணும்னா அப்படி எல்லாரும் தேடி தடுமாறுச்சு. நாரத பகவான் சோனிதபுரத்தில் வந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு மெல்ல கிருஷ்ணன் போய் சொன்னார், அனிருத்தன் அங்கே பாணாசுரனுடைய சிறையில் இருக்கான். உடனே பகவான் கருடன் நினைச்சார், கருடன் வந்தான், ஏறிண்டார், படைகளோடு கிளம்பினார், சோனிதபுரத்தை முற்றுகையிட்டார். அப்போ சண்டை நடந்தது. உனக்கு யுத்தம் வந்தால் நண்பன் நான் உன்னை காப்பாற்ற வருவேன்னு பரமசிவன் சொல்லியிருக்காரு. அவர் அங்கேருந்து வந்து நின்றார். பரமசிவன் தனியாக வரல, தேவசேனா வீரன் முருகன், விநாயகர், இவாளே அழிச்சிட்டு வந்தது, பூதங்கள், நிறுதிகள் எல்லாம் ஒரே கூட்டம். அப்படி யுத்தம் நடக்கிறது. பாண சைன்யத்தை பகவான் அடிக்கிற அடியில் சின்னாபீரமாக ஓடுறது. அப்போ சிவபெருமான் தானும் வந்து அடித்து பார்த்தார், பாணனுக்காக சண்டை போடுறார். ஏன்னா பிரத்யும்னன் சுப்பிரமணிய பெருமாள் சண்டை போட்டு புறவில செதுட்டான். அக்னி விநாயகர்லாம் அவர்களெல்லாம் தோல்வியால் தாங்க முடியாமல் தவிக்கிறார். அப்போ என்ன பண்ணார், பரமேஸ்வரன் எம்பெருமானோட யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணி அவரை பார்வை பார்த்தா நகர முடியல அவரால். பாணனை கொண்டு நிறுத்திட்டார். பாணன் எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறான். அந்த விதத்தில் பாணனுடைய தோள்கள் 1000 அதோடு நிற்கிறான். அவன் தலையை வெட்டுவதற்கு ரெடி ஆயிட்டார், சக்கரத்தாழ்வாரை வைத்துட்டு. அப்போ பரமசிவன் மெல்ல சொன்னார், அண்ணா கிருஷ்ணா, இவன் என்னுடைய பக்தன், நான் தான் இவனை கெடுத்து விட்ட வர கொடுத்து, இவனை முன்னாடியே கொல்ல வேண்டாம், இவனை உயிர் பிச்சை கொடுத்தா தேவை. பரமசிவன் கேட்குறார், நாளைக்கு உஷாவும் வீட்டுக்கு மாட்டு பொண்ணு வந்தா சம்பந்தியை கொண்டவன் நானாக இருக்கக்கூடாதுன்னு. எம்பெருமான் வேற என்ன பண்ணலாம், ஒன்று பண்ணலாம், இவன் கையை வெட்டி விடுவோம். ஐயோ, அதில் எனக்கு இவன் தான் மிருதங்க அடிக்கிறான், 2 கை போருமே இருக்கு அப்படின்னு 998 கைகளை மட்டும் வெட்டி பாணனுக்கு உசிறு பிச்சை கொடுத்தான். இப்படி 998 கைகளை வெட்டிய வரலாறின் அடிப்படையில் எம்பெருமானுக்கு ஒரு பெயர், ஏன்னா பானுபாகு விதாரன், பாணனுடைய கைகளை சிந்தித்து துண்டு செய்தவர். அந்த வரலாறு நாரதர் பார்க்கிறார். நம்ம தான் திரும்பி நடந்தது, இப்படி பாணனுடைய கைகளை வெட்டியவன் என்று சொல்லி பாணமித்ரவச்ச ஸ்ருத்வா
பாணபாகு தத்வயம் பாணுபாகு விதாரோசு விகாயத்து விதாரணாத் என்றும் சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் நர்த்தனம் ஆடும் பொழுது பாணன் அந்த பணிவிடை செய்கிறான். பாணன் பணிவிடை செய்வது மட்டுமல்ல, சிவபெருமான் வேடிக்கையா பகவான் சொன்னார், நீ சொன்ன வார்த்தையை நான் பொய்யாக்க மாட்டேன், உன்னுடைய அனுகிரகம் இருக்குன்னா நான் வெட்ட மாட்டேன். ஏன்னா நீ என்னை விட்டு தனித்திருக்க முடியாது, என்னுடைய உடல் நீ. அதனால என்னாலே உடலாக தரிக்கப்படுகிற உன்னுடைய வார்த்தைகள், நீ சொன்ன வார்த்தையை நான் வீணிக்க மாட்டேன்னு சொல்லி பாணனுக்கு உயிர் பிச்சை அருளினான் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். இதைத்தான் மிகவும் ரசித்து சொல்றார். பாணனுடைய நண்பனாக பரமசிவன் வார்த்தையை கேட்டு 2 கைகளை வைத்து பாணனை பிளந்த, பாணனுடைய மற்ற கைகளை பிளந்தெறிந்தான். அப்ப சொல்வாராம் பகவான் வேடிக்கையா, இந்த பாணன்ட்டு இவ்வளவு அன்பு நீ வச்சிருக்கியே, எங்கிட்டே அன்பு வச்சிருக்கியே, அவன் ஒண்ணுமில்லாத லாய்க்கில்லாத அசுரன் மிருதங்கம் தட்டுச்சு, உன் நடனத்துக்கு நான் கூட தான் ஃப்ளூட் வாசிக்கிறேன்னு சொல்லி வேணுகோபாலனாக பகவான் ஃப்ளூட் வாசிப்பான் பரமசிவனுடைய நர்த்தனத்தில். பக்தர்கள்ட்ட அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அந்த நாகேஸ்வர சுவாமிகள் கோயிலில் ஒரு வேணுகோபாலன் இருக்கார். அதை பற்றி நான் ஒரு கேள்வி செய்தி கேட்டது உண்டு. திருவாதிரை, மார்கழி திருவாதிரை நடராஜ பெருமான் நாகேஸ்வர கோயிலில் உள்ளா வரும் பொழுது வேணுகோபாலன் தன் புல்லாங்குழலால் மியூசிக், ஃப்ளூட் மியூசிக் டான்ஸுக்கு கூடவே எழுந்துள்ளது உண்டு. அது அழகான காட்சிப்பா, அது ஒரு ஃபோட்டோ கொடுன்னு அண்மையில் கேட்டேன் ஒரு நண்பரை. அவர் போய் பார்த்தார். அவர் போய் பார்த்து சொன்னார், சில நாட்களாக நின்று போயிடுத்தது விட்டார். நம்ம துரதிருஷ்டவசமாக பல கோயில்களில் பல அற்புதமான திருவிழாக்கள் நின்று போகின்றன. அது கலியின் கொடுமை. எல்லா இடத்துலையும் டிடி தேவஸ்தானம் போல ஆர்வமுள்ள தேவஸ்தானம் இருந்து அந்த கோயிலின் தொன்மையான உற்சவங்களை எல்லாம் நடத்தினா நல்லா இருக்கும். அது போகட்டும். அப்படி பாணனை தன் நண்பனாக பரமசிவன் சொன்னதுனால, பரமசிவன் தன்னுடைய உடல் என்பதனால எம்பெருமான் பாணனுக்கு 2 கைகளை வைத்து மற்றதை வெட்டியதை நினைத்து மகிழ்ந்து பரவசப்பட்டு நம்ம நாரத பகவான் சொல்றார், பாணபாகு விதாரகா. இதற்கு தமிழ், பாணன் நண்பன் பரமசிவன் வேண்ட இருகை நீக்கி 1000 மற்றவை விதாரம் செய்தவன் வெட்டியவன், அதனால் பாணபாகு விதார். நமக்கு கொழுப்பு வராமல் இருக்க, திமிர் வராமல் இருக்க பாணபாகு விதாரனை தியானம் பண்ணுவோம். அவனே திருவேங்கடமுடையான். எங்கே இருடன் கலந்து ஜெபியுங்கள். பாணபாகு விதாராய நமகா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।